ஃப்ரான்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுதுங்களா? எஸ், சவுத் இந்தியாவின் காஷ்மீர் என்று அழைக்கப்படுற காந்தலூருக்கு தாங்க வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு பேக்கேஜாக பேசியிருக்கோம். இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி, ஸ்டே, ஃபுட்டு, நான்வெஜ்ஜு, கேம்ப் ஃபயர் எல்லாமே இன்க்ளூடிங்க. அண்டு இதோட ஃபுல் டீட்டெயில் உங்கள் ஃபைனலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை தொடர்ந்து பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மரம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டே எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பாருங்க, இப்படி தான் இருக்குது. சுற்றிலும் மலை, சென்டரில் ஒரு ஸ்டேங்க. சூப்பராக இருந்தது எங்களுக்கு. ரூம் வந்தோடனே லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு சைட் சீயிங்க. மரத்து மேலே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்தில் வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சொன்னாங்க இந்த பிளேஸை சவுத் இந்தியாவின் காஷ்மீர்ட்டு. அந்தளவுக்கு 10 டைம்ஸ் ஒருத்துங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கேயும் லைட்டாக தூரத்தில் விழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கேயும் இங்கேயும் சின்னதாகவும் பெருசாகவும் நிறைய இடத்துல ஃபால்ஸ், அந்த மழை ஃபுல்லாகவே இருக்குங்க. ஸோ விஷுவலாக பயங்கரமாக இருக்குது. மஸ்ட் ட்ரைங்க. இந்த பிளேஸ் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அவங்க கூட்டிகிட்டு போவோம்னு தெரில. கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஸோ 2-3 பிளேஸை பார்த்துட்டு அதே எங்களை ஜீப்பை நோக்கி போயிட்டுருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு ஃபால்ஸ் பார்த்துடலங்க. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வர வழியே பயங்கர ஆஃப் ரோடுங்க. பயங்கரமாக இருந்தது வர வழியும். ஸோ ஆல்மோஸ்ட் பக்கமாக வந்தாச்சு. ஸோ உள்ளே வாங்க, அப்படி இப்போ வண்டியெலாம் பார்க் பண்ணிட்டு அப்படி உள்ளே போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க அந்த ஃபால்ஸ். மேலேருந்து பார்க்கும்போது குட்டியோண்டு தெரிஞ்சது, இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கர பெருசாக இருக்குங்க. சரி, எப்படி இருக்க பாருங்கள். பயங்கர க்ரௌடுங்க. நாங்கள் வந்தது வீக்கெண்டு வேறையா. ஸோ பயங்கர க்ரௌடுங்க. எப்படி குளிக்க போகிறோன்னு தெரியல. பட் வெதர் சூப்பராக இருக்குங்க. குளிக்க முடியுமான்னு தெரியலங்க. பயங்கர சில்னஸாக இருக்குது. கையெல்லாம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா விரைக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ கூலிங்காக இருக்குது தண்ணியெல்லாம். ஆஃப் ரோடுனா சும்மா வாங்க, எப்படி வண்டி வருது பாருங்கள். மழை பெஞ்சா அப்படியே விட்டுருவோம்னு நினைக்கிறேன். அதில் சேதமடைஞ்ச ரோடு அப்படியே ஆஃப் ரோடுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள், வண்டியை எப்படி மெதுவாக ஏறுது பாருங்கள். ஏற முடியாமல் மெதுவாக தான் ஏறுது. இது ஆஃப் ரோடாகவும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஜீப் தாங்க பெஸ்ட்டு. வேறு எதுவும் வெஹிக்கிள்லாம் இங்கே வரதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம். ஸோ பயங்கர ஆஃப் ரோடாக இருக்குங்க. நாங்கள் ஏறும்போது தான் கத்திக்கிட்டே ஏறிட்டு இருந்தோம். அப்படி இருக்குது ஆஃப் ரோடெலாம். ஒவ்வொன்றும் தரமாக இருக்குங்க. இந்த ஜீப் சவாரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு பிளேஸ் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போகிற வழியெல்லாம் எங்களுக்கு இப்படி தான் இருக்குது. பயங்கரமாக விஷுவலாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு தெரியும் தெரில. பட் டைரெக்டாக பயங்கரமாக இருக்குது. இது பயங்கரமாக ஒரு விஷுவல் ட்ரீட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ எங்களோட டிஜிட்டலாக நீங்களும் பயணத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். பின்னாடிலாம் பயங்கரமான பிளேஸஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிற்கிற இடம் பேர் பார்த்திங்கன்னா முருகன் மலைங்களாம். ஸோ இந்த வர வழியே பயங்கர ஒரு அட்வென்ச்சரான இடங்க. பயங்கர ரைடாக இருந்தது. நீங்களாக பார்த்துருப்பீங்க எவ்வளோ மேடு பள்ளன்ட்டு பயங்கரமாக இருந்தது. ஸோ மறக்காமல் இந்த ரைடு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. மேலே வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. பயங்கர ஒர்த்துங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் காந்தலூர் வந்தீங்கன்னா ஜீப் சவாரிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சூப்பராக இருக்குது. மேலே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள். செம்மையாக இருந்தது. இது வார்த்தைக்காக விவரிக்க முடியலங்க. விஷுவல் ட்ரீட்டுங்க. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக இப்போ நிறைய ஃபால்ஸ். அப்படியே அங்கே மலையை சுற்றிலும் ஃபுல்லாக ஃபால்ஸ் நிறைய இடத்துல இருக்குங்க. தெரியுங்களா? டாப் ஒரு இடத்துல பாருங்கள், அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ மாதிரி நிறையா இருக்குங்க இங்கே வந்தால். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்க போகிற இடம் சந்தமர காடுகளாம். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி எங்களுக்கு 2 பிளேஸ் காமிச்சாங்க. ஹனி ராக்ஸும் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃபார்மும். ஸோ அதெல்லாம் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா அது பெருசாக ஒர்த்து இருக்குமான்னு தெரில. ஸோ அதனால் நாங்கள் அடுத்த பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இந்த சந்தமர காடுகளுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ இங்கே ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணி செக்யூர்டாக வச்சுருக்காங்க. அண்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கூட பார்பிக்யூ சிக்கன் டான்ஸ் இன்னும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்போட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 வந்துடுச்சிங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதோட நல்ல ஒரு வீடியோட அவங்க சந்திக்கிறேன். தேங்க்யூ.